நிலச்சரிவுகள் மற்றும் அவற்றை பராமரிக்கும் முறைகள். நிலச்சரிவு என்றால் என்ன? நிலச்சரிவு என்பது பெரிய அளவில் கல், மண் அல்லது மண் வெள்ளம், மலை அல்லது மலைச்சரிவில் இருந்து கீழே சரிவது. இது கனமழை, நிலநடுக்கம், எரிமலை செயல்பாடு அல்லது மைனிங் அல்லது கட்டுமானம் போன்ற மனித செயல்பாடுகளால் நிகழலாம். நிலச்சரிவுகள் கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். நாங்கள் நிலச்சரிவுகளை கணிக்க முடியுமா? நிலச்சரிவுகளை சரியாக கணிக்க சிரமமாக இருக்கும், ஆனால் சில அறிகுறிகள் அடிப்படையில் விஞ்ஞானிகள் முன்னேற்ற எச்சரிக்கைகளை வழங்க முடியும். இந்த அறிகுறிகளில் கனமழை, நிலத்தடி நீர்மட்டங்களில் மாற்றங்கள் மற்றும் மண் அல்லது கல்லில் சிறிய இயக்கங்கள் அடங்கும். செயற்கைக்கோள் கண்காணிப்பு, சென்சார்கள் மற்றும் காலநிலை கணிப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் நிலச்சரிவுகளை கணிக்க உதவுகின்றன. இருப்பினும், இந்த முறைகள் அதிகரிக்கும் ஆபத்தை குறிக்க முடியும், ஆனால் சரியான கணிப்புகள் எப்போதும் சாத்தியமில்லை. பண்டைய காலங்களில் நிலச்சரிவுகளை எப்படி கணித்தனர்? பண்டைய நாட்களில் நிலச்சரிவுகளை கணிக்க நவீன தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை. அவர்கள் இயற்கை அறிகுறிகள் மற்றும் சுற்றுப்புறத்தின் பார்வைகளில் நம்பினார். பொதுவான அடையாளங்கள்: 1. அசாதாரண ஒலிகள், நிலம் அல்லது கற்களில் இருந்து சிரமம் அல்லது முறிவு ஒலிகள். 2. நீரோட்டத்தில் மாற்றங்கள், திடீரென நீரோட்ட மாற்றங்கள். 3. நிலத்தில் பிளவுகள், நிலத்தில் புதிய பிளவுகள் தோன்றுதல். 4. செடிகள் மாற்றம், மரங்கள் மற்றும் செடிகள் திடீரென சரிவது அல்லது நகர்த்துதல். 5. முந்தைய அனுபவங்கள், நிலச்சரிவுக்கு உட்பட்ட பகுதிகள் பற்றிய தலைமுறை முறை அறிவு. இந்த முறைகள் நவீன தொழில்நுட்பத்தைப் போல துல்லியமாக இல்லையென்றாலும், அவை எச்சரிக்கையும் தயார்படுத்தலும் அளித்தன. விலங்குகள் முன்னோட்ட எச்சரிக்கை முறையாக. சில விலங்குகள் இயற்கை பேரழிவுகளுக்கு முன்பு அசாதாரண நடத்தை காட்டுகின்றன. இதற்கு அறிவியல் ஆதாரம் குறைவாக இருந்தாலும் சிக்னல்களை உணரக்கூடிய விலங்குகள். 1. நாய்கள் மற்றும் பூனைகள் மினி அல்லது ஆபத்துக்கு முன் குறைவான அறிகுறிகளை ஆஃபன் காட்டுகின்றன. 2. பறவைகள் பறவைகள் அவற்றின் பறவை முறை மாற்றம் அல்லது கிடைக்கும் பகுதிகளை விட்டு நீங்கும். 3. மாட்டுகள், ஆடுகள், செம்மறி ஆடுகள் இந்த விலங்குகள் நிம்மதி இல்லாமல் அல்லது உயரமான பகுதிகளுக்கு செல்லும். 4. பூச்சிகள் சில பூச்சிகள் மண் இருந்து வெளியே வரலாம் அல்லது அசாதாரண நடத்தை காட்டலாம். காட்டு விலங்குகள் மான், முயல், நரி. காட்டு விலங்குகள் அவற்றின் இருப்பிடங்களை விட்டு வெளியேறலாம் அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லலாம். இந்த நடத்தைகள் சில சமயங்களில் முன்னோட்ட எச்சரிக்கைகளை வழங்கலாம், ஆனால் அவற்றை நிலச்சரிவுகளை பிரெடிக்ட் செய்ய நம்புவது நம்பகமான முறையாகாது. நிலச்சரிவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது? நிலச்சரிவுகளை தடுக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் பல முறைகள் உள்ளன. மரக்கன்றுகள் மற்றும் செடிகள் மரங்கள் மற்றும் செடிகளை நட்டு நிலத்தை நிலைப்படுத்தல். நீர் வடிகால் கட்டுப்பாடு, மண்ணில் நீரின் சேர்க்கையை தடுக்க சரியான வடிகால் அமைப்புகள். சரிவுகளை சரிசெய்தல் மற்றும் நிலப்படுத்தல். சரிவுகள் அல்லது சரிவுகளை உலவும் நீரோட்டம் கையாளும். சரிவின் திடத்தை குறைக்கும். நிலத்தை தடுப்புச் சுவரால் நிலைப்படுத்துதல். தடுப்பு சுவர்களை கட்டுவதன் மூலம் சரிவுகளை நிலைப்படுத்துதல். சரிவு பலப்படுத்துதல். நிலங்களை ஸ்டீல் ராட்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலப்படுத்துதல். ஆபத்தான சரிவுகளில் கட்டுமானத்தை தவிர்க்குதல். நிலச்சரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கட்டுமானங்களை தடுப்பது முன்னெச்சரிக்கை அமைப்புகள்.
நிலத்தின் இயக்கங்கள் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தில் மாற்றங்களை கண்டறிவதற்கான முன்னெச்சரிக்கை அமைப்புகள். புவிசார் பொறியியல் கட்டுமானத்திற்கு முன் முழுமையான புவிசார் மதிப்பீடுகளை நடத்தல். சமூக விழிப்புணர்வு மற்றும் தயார்ப்பு. நிலச்சரிவு ஆபத்துகள் மற்றும் தயார் முயற்சிகளை சமூகங்களுக்கு வழங்குதல். இந்த முறைகளின் கூட்டிணையம் நிலச்சரிவின் ஆபத்தையும் தாக்கத்தையும் குறைக்க மிகவும் உதவுகின்றன.